ரிஷப் பண்ட் வந்துட்டு டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங் சூஸ் பண்ணுறாரு. இன்ஸ்டாலெல்லாம் கதறிட்டு இருக்கானுங்க, லூசாடா நீ 300 ரன் டார்கெட் வைக்க போகிறானுங்க, அவங்க கூட போய் பவுலிங் சூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிஷப் பண்ணிட்டு டாஸ் முடிஞ்சுட்டு சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க என்ன ஸ்கோர் அடிக்க போகிறாங்களோ அதை நாங்கள் சேஸ் பண்ண போகிறோம், நோ மேட்டர் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு அது கொஞ்சம் ஆணவமாக தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அவங்ககிட்ட வந்து பவுலர்ஸ் அப்படி ஷர்துல் தாக்கூரா இருக்கட்டும், ஆவேஷ் கானா இருக்கட்டும், ரவி பிஸ்னாயா இருக்கட்டும், 3 பேருமே ரன்ஸுக்கு போகக்கூடியவங்க. இன்னும் 2 பவுலர்ஸான திக்வேஷ் ரதியோ பிரின்ஸ் யாதவோ யாருன்னே தெரியாது. அந்த பிரின்ஸ் யாதவ் போட்ட ஸ்பெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷனல் ஸ்பெல்ஸ் ஆஃப் 2025 சொல்லலாம். காரணம் என்னன்னா 4 overs 29 for 1, அதுவும் ஹைதராபாத்தில். திக்வேஷ் ரதி கிரியேட் பண்ண ப்ரெஷரில் தான் ஹெட் வந்து வைல்டு ஸ்விங்குக்கு போயிட்டு பிரின்ஸ் யாதவ் பால்ல போல்ட் ஆனார். ஸோ ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் அன்டில் த எண்ட் வந்துட்டு ரிஷப் பண்டோட கேப்டன்சியாக இருக்கட்டும், அவரோட பவுலிங் ரொட்டேஷனாக இருக்கட்டும், அவங்க பவுலர்ஸ் போட்ட லைன் அண்ட் லென்த்தாக இருக்கட்டும், எல்லாமே அக்யூரேட்டாக இருந்துச்சு. சான்ஸே கொடுக்கல. எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு மூவ் ஆன் வருதோ அப்போல்லாம் ஒரு விக்கெட் விழுந்துட்டு இருந்துச்சு. இந்த எல்எஸ்ஜி பேட்டிங் முடிக்கும் போது தான் தெரிஞ்சது, இது வந்து கண்டிப்பாக 190+ டார்கெட் வைக்கிற பிச்சு கிடையாது, 240 250 ஆச்சும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு ரிஷப் பண்ட்ஸ் கேப்டன்சி. ஆனால் உன்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணியா, நீ ஆடா போட்ட? நான் இல்ல, நீயா போட்ட? நீங்க ஆடுங்கண்ணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடுற பசங்க மேட்ச் ஆடுறது ஆர்வ கலராக